ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து அதிரடியாக ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு. ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி தான் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு போன வாரம் வந்துட்டு பிஆர் ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு, அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் கொடுத்தாரு. அதுவே பயங்கரமான ஒரு பூதாகரமாக வெடிச்சுது. அன்னைக்கு வந்து மூஞ்சி மாறினா சௌந்தர்யாவோட மூஞ்சி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்னஸே மறைஞ்சு போச்சு. அடுத்தது போன வாரமும் பயங்கரமாக வந்து சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வச்சு அவங்க வந்துட்டு உள்ளே தாக்கக்கூடிய விஷயங்கள், இவங்களை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணோம், நான் வந்து அவங்களோட தகுதியானவங்க இப்படி சொல்லிட்டு ஒரு பூதாகரமாக வெடிச்சது. இப்போது பயங்கரமாக ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்னென்னா, அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணார்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் கதி கலங்கிட்டாங்க. இது ஃபினாலே வாரம், இப்போயாவது நம்மளை வந்து நிம்மதியாக விடுவாங்களா அப்படின்னு ஏக்கமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. சௌந்தர்யாலாம் டென்ஷன் ஆகிட்டாங்க, இதுக்கு மேலேயும் டெஸ்ட்டா அப்படின்ட்டு. ஏன்னா இன்னும் 8 பேர் உள்ளே வர போகிறாங்க, நம்மளுக்கு ப்ரொமோ காமிச்சிருந்தாங்க. தர்ஷிகா வந்தோடனே பயங்கரமாக வெடிச்சுது. அப்போ பிக் பாஸ் வந்து சொல்கிறார், ஃபினாலே வாரம் தொடங்கியாச்சு சரிங்களா, இன்னும் ஒரு வீக் தான் இருக்குது, ஒரு வாரம் தான், அதுக்குள்ளே வந்து இந்த பிக் பாஸே முடிய போகுது. ஆனால் இந்த வீக்கு உங்களுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸும் இருக்குது, சந்தோஷமாக இருங்க. ஆனால் போட்டி இருக்குது எக்கச்சக்கமாக, மனசில் வச்சுக்கோங்கன்றாரு. எல்லாம் கதி கலங்குறாங்க. அதேமாதிரி இந்த வாரம் சரியான சர்ப்ரைஸ்லாம் காத்துட்ருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் திங்க் ஃபர்ஸ்ட் அப்படின்றார். லாஸ்ட் வீக் போட்டியில் இங்கே வந்து உள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட 8 பேர் உள்ளே வந்திருந்தீங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ். எதுக்காக உள்ளே வந்தீங்க? இவங்க கூட சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன டாஸ்க் கொடுத்துருக்காருன்னா, இப்போ இருக்கிற 6 கண்டஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்களா? உங்களுக்கு முதல் தோணுதா? என்னெல்லாம் பண்ணீங்க அதை அங்கே போய் சொல்லுங்கன்ட்டார். அட பாவிகளா, ஏற்கனவே வந்துட்டு நேற்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு விஜய் சேதுபதி எங்களை போட்டு போட்டு மொத்துனாப்பில். அது கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னா பிஆர் ஆக்டிவிட்டி மாதிரி ஆகிப்போச்சு. நாங்கள் என்னமோ வந்து முத்துக்குமாரனுக்காக வந்து பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. நாங்கள் வந்து சொன்னோம், ஆனால் நாங்கள் எங்கள் வேலையை தானே பண்ணோம். இருக்கிற வீக்கான கண்டஸ்டண்ட்டை வந்து பேசி எப்படியா வெளியே அனுப்பிச்சிட்டு நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு வாரம் தான் இருக்குது, அந்த மாதிரி வேலையை பண்ணால் அதையும் நீங்கள் வந்துட்டு உங்கள் விளையாட்டை விளையாடாமல் மற்றவங்களுக்கு சொம்பு தூக்க வந்துட்டீங்கன்ற மாதிரி ஆக்கிட்டீங்க. நாங்கள் என்னையா பண்ணுவோம், எங்களை விட்டுருங்கன்ற மாதிரி கதறாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க பேச போகிறாங்க, என்னென்ன பேச போகிறாங்க, அதுலேருந்து என்னென்ன பிரச்சனை வெடிக்க போகுது இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் பேசுறது வந்துட்டு பிரச்சனைலாம் வெடிக்காது. ஏன்னா லாஸ்ட்டு அது இந்த வாரத்தோட இறுதியில் வந்துட்டு இனிமேல் இது ரிவ்யூலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக இவங்க என்ன மனசில் இருக்கோ பேசிட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா அமுச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபினாலே வரும், அந்த டைட்டில் கொடுக்கறது கலை நிகழ்ச்சி இப்படி போயிடும். பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து என்னென்ன வெறித்தனமான பேச போகிறாங்க, பேச போகிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு ஃபேட்மேன் பயங்கரமாக பேசுவார் அப்படின்ற மாற்றுக்கருத்தே கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலே வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க? உண்மையிலே செம்மையாக இருந்துச்சா இல்லை செம்ம வேஸ்ட் அப்படின்னு தோணுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.